என்ன தேசம்லாவே சார்பு எங்கேயாச்சும் படம் பார்த்துச்சு ஆளே இல்லையே அப்படின்னு இரு வரும் அப்படின்னு ஒரு காதில் கேட்குது. பூசை முடிச்சு முடிக்குது. என்னாச்சு என்ன பண்ணாப்புல பேசாமல அப்படி தொட்டு சிறுபத்தை அப்படி தொட்டு பூண்டை தொட்டு அப்படி பார்த்துட்டு நேரே எங்கள் 2 பேரையும் அப்படி பார்க்காப்புல. அடுத்து திரும்பவும் கும்பிட்றாப்புல திரும்ப எங்கள் 2 பேரும் பார்க்காப்புல. அடுத்து திரும்பவும் கும்பிட்றாப்புல திரும்ப எங்கள் 2 பேரும் பார்க்காப்புல. பார்த்துட்டு நேரே சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் 2 ஒரு நெத்தியிலையும் சிலுவை போட்டு விட்டு தைரியமாக செய்யணுமா பார்த்துக்கிறேங்காரு. இந்த உதாரணத்துக்கு இப்போ பிரச்சனை சொத்து இருக்குது அப்படியே அப்படியே பிள்ளைய செய்யறது என்னன்னு எனக்கு புரியல. இந்த தட்டாரமடம் தேவசகாயம் பிள்ளை கோயில் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வளர்ச்சி பண்ணி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி புனிதர் பட்டம்லாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியுமே இங்கே நடந்துட்டு இருந்து, இப்போ புனிதர் பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னென்ன வளர்ச்சி பணிகள் இங்கே நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம். தட்டாரமடம் புனித தேவசாயம்பிள்ளை ஆலயத்தில் புனிதர் பட்டம் வழங்குறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வளர்ச்சி பணிகள் ஓரளவுக்கு முதல் வெள்ளியில் அன்னதானம், முதல் வெள்ளி வழிபாடு, அடுத்து ஆலயத்தினுடைய ஒரு சில சின்ன வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருந்துச்சு. என்று புனிதர் பட்டம் வழங்கப்பட்டதோ அன்றைய நாளிலிருந்து புதிதாக ஒரு அற்புத கெபி ஒன்று, அடுத்ததாக ஒரு கழிப்பறை வசதி ஒன்று, அடிப்படை வசதிகளில் கழிப்பறை வசதி ஒன்று, அடுத்ததாக தண்ணீர் தொட்டி ஒன்று, அடுத்ததாக அவருடைய திருவுருவத்தை தாங்கி வருகின்ற சப்பரம் ஒன்று, அடுத்ததாக புதிய கொடிமரம் ஒன்று, ஆலயத்தினுடைய ஆலயத்தின் மேல் கூரை வந்து ஓடுகளாக தான் இருந்துச்சு. அதை இப்போ வந்து ஆஸ்பர சீட்டு அமைத்து அதை இப்போ நடைபெற்ற பணியாக ஆஸ்பர சீட்டு அமைத்து உள்ள பால் சீலிங் அடித்து அழகுபடுத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வந்துருக்கு. அடுத்ததாக ஆலயத்தினுடைய உள்புறம் கீழ்த்தரை வந்து ரொம்ப சேதமாக இருந்துச்சு. அதை புதுசாக டைல்ஸ் அமைக்கும் பணி முடிவெற்றது. அடுத்ததாக ஆலயத்தின் வெளிப்புறத்தில் அதுலேயும் டைல்ஸு அமைக்கப்பட்டது. அது முடிஞ்சு அந்த பீடத்தின் முன்னாடியும் கிரானைட் பதிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆலயத்தின் வெளிப்புற செட்டு வந்து வெளியில் வந்து மணல் மேடுகளால் தான் ஏற்கப்பட்டது. அது இப்பொழுது சுற்றி வந்து கான்கிரீட் தளங்கள் அமைக்கப்பட்டு புதுசாக தரைதளம் வந்து டைல்ஸ் கற்களால் பதிக்கப்பட்டு மிகவும் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்த கட்ட பணிகளாக நமது ஆலயத்தில் வந்து இந்த டைல்ஸ் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த விலங்கடி மரத்தை சுற்றி கீழே வந்து பார்க்கிங்கள் அமைக்கப்பட்டு சுற்றி கிரில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பணியாக திருவிழா முடிந்தவுடன் மேற்கொள்ள உள்ள பணிகள் வந்து இந்த டைல்ஸ் பதிக்கப்பட்டுள்ளது. வெளியே ஆலயத்தினுடைய வெளிப்புறம் அதனுடைய மேற்கூரை வந்து மிகவும் கீழே இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி அமைக்கிறதுக்கு இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு 2 லட்ச ரூபாட்ட அதுக்கு உண்டான பணிகள் 2.5 லட்ச ரூபா உண்டான புதுசாக அமைக்கிறதுக்கு 2.5 லட்ச ரூபாட்ட ஆகும். அது செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த செட்டின் பக்கத்தில் புதிதாக கொஞ்சம் இதில் டைல்ஸ் போட்டதுனால இனிமேல் இதில் வச்சு ஆசன காரியங்கள் இதில் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது பக்கத்தில் கீழே கம்பிகளை வந்து அமைச்சு மேலே கூரைகள் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும். அதுக்கும் ஒரு தட்டி இந்த மாதிரி மேலே தட்டி போட்டு கீழே கம்பி இந்த மாதிரி போட்டால் விட ஒரு 40-50 ரூபா கண்டிப்பாக வரலாம். அந்த பணிகளும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கும். அடுத்த கட்ட பணியாக இந்த ஆலயத்தின் உள் வளாகத்தை சுற்றி ஒளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 6 விளக்கு
200 வாட்ஸு 6 ஃபோக்கஸ் லைட்டு அமைத்து ஒரு மின்கம்பம் அமைத்து கீழே காங்கிரீட் தளம் அமைத்து அதில் மின்கம்பம் அமைத்து அதில் ஒரு 6 ஃபோக்கஸ் வைக்கிறதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. வெளியே லைட்டு அது ஒரு சில பேர் நன்கொடையா வாங்கி ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்ட பணிகளுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அது திருவிழா முடிஞ்ச உடனே அதை லைட்டிங் செய்யறதுக்கு தேவசாம்பில் உதவி செய்வார். அடுத்ததாக நடைபெற இப்பொழுது நாளைய தினம் 6 மணிக்குள் புனித தேவசாம்பில் ஆலயத்தினுடைய நுழைவாயில் அருகில் லைட்டிங் போர்டு 10க்கு 3 அளவில் ஆலயத்தினுடைய பெயர் பலகை லைட்டிங் போர்டாக டிஜிட்டல் நாளைய தினம் 6 மணிக்கு வைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக நடைபெற வேண்டிய வேலை ஆலயத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. ஒரு ஆர்ச்சும் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. அதுக்கு கிரில் மற்றும் கேட் இதன் மொத்த செலவினங்கள் தோராயமாக ரூபாய் 20 லட்சம் ஆகலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. சிறிய அளவிலாக இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறோம். இதற்கு புனித தேவசாயம் பிள்ளை உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து உங்கள் வழியாக இதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். அற்புத காரியங்கள் நிறைவு பெற்றவர்கள் இதை முன்னெடுத்து செய்ய தேவசாயம் பிள்ளை வழியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் சார்பிலும் ஊர் நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகள். கோயிலுக்கு இப்போ வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்க, எந்த மாதிரி ஞாபகம் செய்கிறாங்க? சில வேண்டுதலுக்கு பிறகு முதல் வெளியில் அசனங்கள் இந்த மாதிரி காரியங்களில் வந்து ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து ஒரு சில மாதங்களுக்கு வந்து அசனத்திற்காக மொத்தமாக நன்கொடையும் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் முடிச்சு கொடுக்குறாங்க. மாதம் நடக்குது. அது ஒரு 35,000-40,000 அது செலவு வரும். முழுக்க நன்கொடையாளர் மூலமே நடத்தப்படுது. யாராவது எப்படியாவது அரிசியாவோ பொருளாவோ வேறு எப்படியாவது கொடுத்துட்றாங்க. அதை பொறுத்தளவில் நிர்வாகத்துக்கு இந்த ஆலய பொறுத்தளவில் நிர்வாகத்துக்கு கைப்பிடித்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கார். இந்த ஆலயம் வந்து அன்னைக்கு நிர்வாகத்தை போகலாம். ஆனால் வெகு விரைவில் இது வந்து ஒரு திருத்தலமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான இடம் தான். மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி. ஆனால் இது ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி காத்துட்டு அடுத்து வர்றப்பனும் இதை வந்து இந்த காரியங்களை வந்து வாழ்க்கை காரியங்கள்னா ரொம்ப மிக முக்கியமாக முன்னெடுத்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போய் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில். ஆனால் அந்த வளர்ச்சி வந்து நம்ம செய்ய வேண்டியதில்லை, அவரே பார்த்து விடுவார். அவருடைய அற்புதத்தில் வந்து அவருடைய வளர்ச்சி இன்னைக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆலயமாக தான் இருக்குது. அதாவது மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னாக்கா அந்த ஆலயம் வந்து அவர் பிறந்த ஊரில் கூட முதல்ல ஆலயம் கிடையாது. நாங்களே போயிருக்கோம். அப்போ வெறும் சும்மா வேற ஒரு மாதாமார் ஒரு சிறுவம் தான் வச்சு ஒரு சின்ன இது மாதிரி அதுவும் இவருடைய வாள்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் உள்ள வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்க சின்னம்மா மட்டுமா வச்சுருந்தாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நத்தாளத்துக்கு எப்போதுமே தேருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் வந்து கையால் செய்யப்பட்ட சிற்பம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் அங்கே உள்ள சிற்பத்துக்கும் நம்ம முதல்ல தேவசாயமில் வந்து காட்சி கொடுத்து கையால் செய்யப்பட்ட சிற்பம் இது வேற ஒரு அதாவது இது ஒரு மிகவும் ஒரு பிரகாசமான முறையில் ஆசைப்படும். யாரும் அறுக்கவே முடியாது. மிகவும் எல்லா இடத்தையும் இருக்கிறத இது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த கெபி கட்டம் போச்சுல கூட இதே மாதிரி அதில் ஒரு கெபி கட்டணுன்றதுனால இதே மாதிரி ஒன்று செய்யணும்னு செஞ்சு பார்த்தோம். அது ஃபெயிலியர். இது அமைப்பு வரவே இல்லை. அது வராதுன்னு நினைக்கும். ஆனால் அவர் தான் அதை மாற்றி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏமா அங்கேயும் இல்லை, ஆர்வாய்மொழியில் இல்லை, எங்கேயுமே இல்லை. சரி, அதே மாதிரி இங்கே நட்டாளம் ஊர், ஆர்வாய்மொழி, புளியூர்குறிச்சி எல்லா இடத்துலையுமே வந்து அவர் பிறந்த ஊர் எல்லா இடத்துலையுமே வந்து
அவருக்கு சிரமம் வந்து இல்லவே இல்லை. ஆனால் முதல் ஆலயமாக உருவாக்கப்பட்ட இடமும் இந்த தட்டார் மடம் தான். யார் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து வரலாம். இல்லை எங்கள் ஊர் ஆலயம்னா ஆலயம்னு சொன்னால் யார் வேணாலும் விவாதத்துக்கு. ஆனால் எங்கள் ஆலயம் தான் ஆலயம். ஆனால் நாங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கோம். ஆனால் எங்கள் ஆலயத்தை பிரபலப்படுத்துறதுக்கு யாரும் முன்னெடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இல்லை. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் வந்து மறை மாவட்டத்தினுடைய அவங்களுடைய ஒரு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் போன வருஷம் முந்தின வருஷம் 2023 ஆயர் அவர்கள் சந்திக்க போகும்போச்சுல கூட 2024 ஆயர் அவர்கள் சந்திக்க போகும்போச்சுல கூட சேலர் அவர்கிட்ட வந்து நாங்கள் இது சம்மந்தமாக பேச போச்சில் அப்போ அவர் எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னாப்புல. இப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்கள் ஆலயத்துடைய ஒரு சில இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லும் போச்சில் அங்கே நீங்கள் சொல்லி நடக்காது உங்கள் பங்கு தந்தையெல்லாம் அதை செய்யணும்னு சொல்லும் போச்சில் இவர்கிட்ட ஒரு 2-3 ஃபாதரை சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அது முன்னெடுத்திருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரில. ஆனால் அவர் முன்னெடுத்து போயிட்டே இருக்காரு. புனித தேவசாயம்ல அவர் தன்னுடைய புகழை முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்காரு. யாரும் விளம்பரப்படுத்தவும் தேவையில்லை, யாருக்கும் பண்ண எந்த விளம்பரமே எங்கள் ஆலயத்துக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அதனுடைய பழைய பூர்வீகம் அதனுடைய முழு அற்புதம் அதுக்கு விளம்பரமாக இன்ன வரைக்கும் விளங்கிட்டு இருக்கு. அது உண்மையான சாட்சி தான் சாட்சி. அதனால் இதுக்கு வர்ற மக்கள் தான் சாட்சி. நாங்கள் சொல்ல வேண்டிய இல்லை, மக்களே சாட்சி தான். இன்னும் ஒரு சில இந்த இந்த எல்லாருமே வந்து மிக பிரபலமாக போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆலயம் கடைசியில் இருக்குது. அதுவும் நம்ம தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு முதல்ல உள்ள ஆலயங்கிற ஒரு மிக சிறப்பு வாய்ந்தது நம்ம தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இதை பிரபலப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய பிறந்த இடம் குளித்துறை மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அவர் இறந்த இடம் கோட்டார் மறை மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் ஆனால் அவர் வந்து போன இடம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ப்பு. மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணிய பூமியான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு 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 மதிப்புமிக்க ஒரு இடமா இது இன்னைக்கு காட்சி பெறுது அப்படின்னா அது தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க அதை செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. கண்டிப்பாக செய்வோம். நடக்கும் நடக்கும். அதை செய்வார்கள். இப்போ நடக்கு ஏன்னா நம்புகிறோம், நடக்கமே எல்லாம் நடக்கும். நம்புகிறோம். எல்லாமே தன்னால தான் கண்டிப்பாக நடக்குது. நாங்கள் இந்த உலகத்தில் நிறைய பார்த்தாச்சு. நம்ம நினைக்கிறோம் அதுக்கு அவர் கரெக்டாக உண்டு டைரக்ஷன் கரெக்டாக பண்ணுறாப்புல. எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். நாங்கள் நினைச்சதை விட சிறப்பாக நடக்கும். எப்படி தான் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நல்ல தீர்த்தமாக இருக்காது. பொருளாதார மிக பிரச்சனைகள். ஆனால் வேற யாரு அப்படி கேட்பா வரும் சரி இது செய்யலாம் இது செஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது நடந்துட்ட அதாவது இப்போ நம்ம சாப்பாட்டு உதவி இருக்குல்ல, இது ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா அது நான் தான் காரணம். ஒரு நைட்டில் கனவுல வந்து ஒரு வேட்டி கட்டிட்டு வாராரு ஒருத்தர். வேஷ்டி கட்டிட்டு வராரு. அப்போ அந்த பஜாரில் ஒரு கடை காமிக்கும். மேலே மிஸ்தவா கடை தான் அது உள்ளதான். எனக்கு மாடுலே ஜவுளி கடை. மாடி ஜவுளி கடை. நான் கனவுல மேலேருந்து இறங்கி வரேன். ஒரு கடைசி கடையில் வந்து லைட் இல்லாமல் இருட்டுட்டு 5-6 பாத்திரம் வச்சுட்டு ஆள் உட்காந்துட்டாரு வேட்டி கட்டிக்கிட்டு. இப்போ நான் சொல்கிறேன் இப்போ லைட் இல்லாமல் இருட்டில் நடக்கீங்களா வியாபாரம் எப்படி நடக்கும்? நான் நினச்சி எனக்கு என்ன தான் கிடச்சிருக்குது. வெளியே போய் மெயின் ரோடுனா வியாபாரம் ஆள் தெரியும் போகும் வரும். தான் நீ லைட் இல்லாமல் இப்படி இருட்டுக்குள்ள போய் உள்ள கதை எப்படி அவரோட போய் அவசரம் முடிச்சாரு. எனக்கு இந்த இடம் தான் நான் எதுவும் வெளியே போக முடியாது. நான் வந்துட்டேன். இது எனக்கு ஒரு ஓடிக்கிட்டே என்னது கடவுள் வந்து என்னக்கா சரியில்லையே நிற்கிது. வெள்ளிக்கிழமை கோயிலுக்குள்ளே வரேன். உள்ள வந்து தலையில் அப்போ இந்த கோயிலில் ஒரு வெளியே தெரியாதுல்ல தெரியாது. ஏட்டாக அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. அப்போ இதுதான் ஒரு கோயில் வளர்றதுக்கான ஒரு முயற்சிகளே அவர் சொல்கிறார் அப்படின்னு தான் சான்பார் பார்த்து போய் சேர்ந்தேன். உடனே வெள்ளிக்கு பூசை வைங்க, ஒரு முறை அரிசி போட்டு சாப்பாடு போடுறோம் கோயில் அப்படின்னா வெள்ளிக்கு பூசை கிடையாது, சாயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சரின்ட்டார். எது பண்ணேன்
ஏன்னு அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த பூசையில பாதிரி காண்பார் பாதிரி வந்து பாரு பூசடிக்கு வாங்க. வேணா அ போலாம் பாட்டின்னுவாரு. அப்போ ஒரு நாள் என்ன நீ குசேரி புடிச்சிட்டீங்க? அங்க என்ன அப்படியே பாலா ஆற தேரா ஓடுதுன்னாரு. அவரு பேசாதீங்க. ஒரு பவர் தெரியல ஸ்டேருல. மதுரைக்கு போனாரு. கால் ஆக்சிடென்ட் ஆகி கால் கொஞ்சம் இதாயிட்டு. வந்தோம் சொன்னாரு. நீ சொன்னது சரிதான்ப்பா. இப்பவும் வருவாரு. போதுட்டுருக்கு வருவாரு. அப்ப அதான் சொன்னோனே அப்ப ரைட் ஓகேன்றாரு. அப்போ பூசை வைக்கிறாங்க. சாப்பாடு போட்டாச்சு. ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆளே இல்ல. எனக்கு தெரியாதுன்னா, நானும் இது வந்து உட்காந்து நேரா தான் உட்காருவேன். நான் பெரும்பாலும் நான் இந்த தள்ளிதான் நிப்பேன். உள்ள பூசை நடக்கும்போது அதான் எரியும். அப்ப பார்த்தா, என்ன ராஜாமிலாவு சோறு பொங்கியாச்சு, குழம்பு வச்சுச்சு, ஆளே இல்லையே அப்படின்னு இரு இரு வரோம். அப்படின்னு ஒரு காதுல கேட்குது. பூசை முடிச்சு மந்திரிச்சிருவாங்கல்ல, ஒரு 10 நிலைமை போயிடுச்சு. அதான் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு 100, 150 பேர் இருந்துப்பாங்க. அதுதான் அந்த வரலாறு, முதவள்ளின்னு வரலாறு. அது நெறைய இருக்குது. இப்போ முதல் வெள்ளிக்கு ஆமா. அதான் ஸ்டார்டிங். அப்ப 27 லட்சம் போட்டோம். 125 லட்சம் போடுறோம். இப்ப 120 வேற கல்யாணத்துல ஒரு 40,000 வந்துது. 40,000 வரைக்கும் கிழமை வச்சுங்க. அது இன்னும் போக போக அப்போ சாம்பா பாரியாரு சொன்னான். வயசு நான் இருக்கேனோ இல்லையோ, அ ஆனா திருச்செந்தூர் கோயில்ல விசில் போடுவாங்க. 10 பார் வருவாங்க. நடக்கும் அப்டின்னாரு. அது இதுமாரி நடந்துச்சு. மொத செகண்ட் பசு நம்ம திருத்தலாம் மாறுன்னு சொன்னாரு. உங்களுக்கே திருத்தலாம் மாறும் இது. முயற்சி என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் செய்வோம். நல்கோடையில் வர வேணாம். அதாவது போன 3வது வருஷத்துக்கு முன்னால மொத வருஷம் திருவிழா கொண்டாடும்போது 6 மாசம் 8 மாசம் அலையிறாங்க நிர்வாகம். எங்க திருச்செந்தூருக்கு. டெபி கட்டுறதுக்கு அப்ரூவல் குடுக்கல. யாரோ இப்ப ப்ராப்ளம் ஆச்சுல்ல, கேஸ் அப்ரூவல் சாமிட்டாங்க. இவங்க அண்ணன் சேஸ்திரம்லாம் டெய்லி போவாங்க. காலைல போவாங்க, சாயங்காலம் வருவாங்க, காலைல போவாங்க. அவங்க தரவே பண்ணிட்டாங்க. நாங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு டைம் இல்ல. ஒரு 10 நாள் ஆயிட்டு. 10 நாள் அலைஞ்சிட்டே கிடைக்கல. இந்த எட்டுல பத்து நான் தான் சொன்னேன். நிர்வாகிகள் எல்லாருமே நேரா கோயிலுக்கு வந்துருங்க. இன்னைக்கு அவர்ட்ட தான் போன்ட்டு உள்ளவே கூப்பிட்டு வாங்கி தான் வரணும். காலையில கோயாச்சு எங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க. நான் அப்படி தர மாட்டேன். தூத்துக்குடி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் முதல்ல ரைட்டு போயிட்டாங்க. தா டைம் மத்தியானம் 1 மணி 1:30 மணி ஆயிட்டு. நீதிபதி வெளியே போயிட்டார். திரும்பவும் பேச்சு வார்த்தை. அவன் வெளியே போயிட்டாரு முதல்ல. அவன் வெளியே போய் ப்ரோக்ராம் வெளியே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படியான்னு வேறு வழியில் திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். அதிகாரி இல்லை. ஒருத்தர் தான் இருக்காரு. அங்கே உட்காந்துரு எல்லாம் உட்காந்துருச்சு. எப்படியாவது இவங்களுக்கு தெரியல டைம் இல்லை. அங்கே மரத்துக்குள்ள தான் சும்மா படுத்துக்கிட்டு நிறைய இருக்கும். எப்படியாவது அப்புறம் வேணும் அப்படிங்கிற அப்புறம் அவருங்க அங்கே போன் அடிச்சு தூத்துக்குடி அடிச்சு அங்கே அடிச்சு சரி இதை நாளைக்கு பார்ப்போன்ட்டாங்க. 2ஆம் முறை 2ஆம் முறை 3ஆம் முறை தான் விஷயம். முறை தான் 3வது 2வதும் இல்லை முடியாது அவங்க ஃபோன் பண்ணாங்க. தூத்துக்குடி ஃபோன் பண்ணாங்க. சாத்தாலும் ஃபோன் பண்ணாங்க. உங்க பஞ்சாயத்து தலைவர் ஃபோன் பண்ணிட்டாங்க. இது சார் வேறு பிளானிங் தான் தரணும். அடுத்த நாளுக்கு ஒரு மணிக்கு போல பஞ்சாயத்தில் ஃபோன் பண்ணிட்டார். வயசில் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கேன்னு. இல்லை வாரேன்னாரு. என்னன்னு இல்லை வாரேன்னாரு. நேர போட்டு கையில் வந்து காட்சி கொடுத்தாரு. பெண் செக்ரட்டரி. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். கோயில் வந்து வேண்டிட்டு நம்ம அவரை நினச்சி நம்பிக்கையா செஞ்சா எங்கேருந்து நாங்கள் என்ன முக்கியமான காரணம் இங்கே தான் கிளம்புவோம். ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை நான் வந்து நிர்வாகத்துல சந்திக்கிறோம்னா, முதல்ல நான் வர்ற இடம் இங்க தான். அது அவளுக்கு தெரியுமா இல்லையோ, நான் பாதி நம்பிக்கை தான் சொல்றேன். உண்மை அது. ஏன்னா நான் வந்து அந்தோனியார் மேல கொஞ்சம் பக்தியா இருந்ததுனால, நான் வந்து கொஞ்சம் அந்தோனியார் போவேன். அ தேசம்கிட்ட வருவேன். அண்ணாமலைட்ட போவேன். நான் வந்து என் மனசுபடி போயிட்டே இருப்பேன். ஆனா இவாளு இந்த ஒண்ணு தான் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாப்புல. அதெல்லாம் கரெக்டா இருந்து உனக்கு எல்லாம் செய்வாப்புல பாப்புல. ஆனா, நிர்வாகத்த பொறுத்த அளவுல நான் வந்து வரேன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சண்டை போடுற காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நான் நேரே இங்க தான் வருவேன். நேரே இங்க வந்து, ஐயா எனக்கு தெரியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் இருக்கணுமா? போணுமா? நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அவர்ட்ட ஒப்பு குடுத்துட்டு போயிருவேன். அண்ணம்மாள்ட்ட நேரே போவேன். அம்மா நான் இருக்கணுமா? போணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கு பல பேர் வர்றாங்க. ஆனா, இவுங்க பிரச்சனை பண்றதுக்கு இருக்காங்க. நான் உங்களுக்கு பணி செய்யணும்னு நினைக்கேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு என்ன பதவிய விட்டு தூக்குனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்ல. அது உங்க முடிவு. அப்படின்னு சொல்லி 2 வாட்டியும் ஒப்பு குடுத்துட்டு போவேன். ஆனா, எனக்கு முழு சப்போர்ட்டு ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க.
எவ்வளோ எழுதி வந்தாலும் அரிசாக இருக்கும் தெளிவாக கண்டுபிடி முடிக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து இது செய்யணும் இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போச்சுல அவர் அப்படிங்கிற மிக வந்து மெய்மையாக ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. நடக்கும் கவலைப்படாதுன்னு நடக்கு நடந்துட்டு தான் இருக்குது இது அதே மாதிரி தான் ரொம்ப முக்கியமாக பல பிரச்சனை ஓடிட்டு இருந்து ஜனவரி திருவிழாவோட ஒடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை கூட ஓடிட்டு இருக்கு. நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். ஜனவரி 14 அவருடைய விண்ணக பிறப்பு விழா அப்போ அவங்க நடத்தணும் போச்சுல. அப்போ ஒருத்தவங்க வந்து பொங்கல் வருஷம் பொங்கல் போட்டு அதை சிறப்பாக கொண்டாடுவோம். அப்போ ஒருத்தவங்க மொத்தமாகவே எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இன்னொருத்தங்க சொகுடுப்பை சார்ந்த ஒருத்தவங்க வந்து 5000 கொடுக்காங்க. அப்புறம் என்ன வருஷம் 1000 அது ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் ரூபாயாக ஆகிட்டு இருக்கு. அப்போ ரூபா வருது. சரி அதை செஞ்சோம். சரி திருப்பலியை பண்ணுறோம். ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமாக அவருக்கா பண்ணணுமே என்ன பண்ணலாம் யோசிக்கும் போச்சு விளையாட்டு போட்டி ஆகிக்கும். ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஒரு புதுகுலமாக அங்கே நல்லாயிருக்கும் பண்ணி உடனே உடனே என்ன பண்ணோம் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்று பண்ணி பண்ணி வச்சுருக்கோம். அப்போது வெள்ளிக்கு மாலை நிறையா வந்துடும். ஆனால் முன்ன பிறப்பு அன்னைக்கு வந்து டக்குன்னு யாரும் வந்து போட மாட்டாங்க. அப்போ பார்க்கும் சொல்ல அதெல்லாம் நின்று மைசூர் ஒரு மாலை வாங்கி போட்டுருவானே உங்கள் சார்பா இருந்துச்சு. அவளை வாங்கிட்டுட்டாப்புல எந்த ஒரு சேன் போட்டுட்டு அந்த நாற்காலி பக்கத்தில் நிற்கும் போச்சுல அண்ணாச்சி தான் உள்ளே கும்பிட வந்தாப்புல தேசாம்பில் கும்பிட வந்தாப்புல அப்படி நாங்கள் 2 பேரும் அதில் நாற்காலி பக்கத்தில் இப்போ இருந்தாலும் அவள் என்னாச்சு என்ன பண்ணாப்புல பேசாமல் அப்படி தொட்டு அப்படி தொட்டு பூண்டை தொட்டு அப்படி பார்த்துட்டு நேரே எங்கள் 2 பேரையும் அப்படி பார்க்காப்புல. அடுத்து திரும்பவும் கும்பிட்றாப்புல திரும்ப எங்கள் 2 பேரும் பார்க்காப்புல. அடுத்து திரும்பவும் கும்பிட்றாப்புல திரும்ப எங்கள் 2 பேரும் பார்க்காப்புல. பார்த்துட்டு நேரே சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் 2 ஒரு தீனி சுரவை போட்டு விட்டு தைரியமாக செய்யணுமா பார்த்துக்கிறாங்காரு. இந்த உத்தார சொல்லி இப்போ பிரச்சனை சொந்த இருக்குது அப்படியே புள்ளியசியர்கள் என்னங்க எங்களுக்கு புரியல. அப்படியே ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து தைரியமாக செய்யணுமா நான் பார்த்துறேங்காரு அப்படின்ட்டு எங்களுக்கு இப்படி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அதிசயமாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாமே அவர் துணையாக இருந்து எல்லாமே சிறப்பாக மிக முக்கிய ஒரு சில வரலாறுகள் பேசுகிற அளவுக்கு ஒரு சில இது அவர் பண்ணியிருக்கார். அவருக்கே சொல்லு அது அவருக்கு தான் அது சேரும் முடியாது முடியும். அது அவருடைய இதுதான். நாங்கள் இல்லை நாங்கள் ஒரு கருவியாக பயன்பட்டுருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அந்த சிறப்புகளுக்கு எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்காக அவருக்கு இப்போ கடமைப்பட்டுருக்கோம். அதுக்காக தான் நம்ம தொழில்னு பார்க்காம இன்றைக்கும் இப்போ வேகமாக சரி இந்த விஷயங்களை சரி ரொம்ப தெளிவாக ஓடிட்டுருக்கு. வர காலங்களையும் நிறைவாசிச்சு சிறப்பாக இந்த இவருடைய எத்தனை பேருக்கு ஆகாமல் நல்லபடியாக சிறப்பாக அன்பு சொந்தங்களே, நாம் அறிந்த இந்த சாட்சிகள் எல்லாம் வரையப்பட்டது அல்ல, புனித தேவசகாயரால் வழங்கப்பட்டு வாழ்வாக்கப்பட்ட சாட்சிகள். எனவே நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து இந்த சாட்சிகளுடைய வரிசையில் இடம்பெற உங்கள் அனைவரையுமே பாசமிகு பங்கு தந்தை என்ற முறையிலே அன்போடு அழைக்கின்றேன்.